தூங்கும்போது பிரம்மமா இருக்கும், விழிக்கும் போது மாயையா இருக்கும். அப்ப அத்தியாயம் 2ல என்ன சொல்றாரு அப்படின்னா, சிஷ்யர் கேட்கிறாரு, குருவே உலகம் முழுவதும் அவனது மனமாகும் என்றும் அந்த மனமே குரு என்றும் கற்பித்தீர்கள் என்றோ? அப்படியானால் உலகமே குருவாகின்றது அல்லவா? அதுக்கு சாமி என்ன சொல்றாரு, ஆமா, ஆனால் அது நீ புரிந்து கொண்டபடி அல்ல. எப்படி என்றால், முன் அத்தியாயத்தில் விவாதித்த மாயையிலிருந்து 2 நிலைமைகள் உண்டாகின்றன. அவை முதலாவது காரணமும் 2வது காரியமும் ஆகும். இவ்விதம் 2 நிலைமைகள் சேரும்போது மட்டுமே உலகம் உண்டாயிற்று. அதில் காரியம் என்பது என்னவென்றும் காரணம் என்ன என்பதும் நாம் அறிய வேண்டும். காரியம் என்பது ஏதாவது அனுபவத்திலோ பயனிலோ வருவதும் ஏதாவது கிடைக்கின்றதும் ஆகும். அது எவ்விதமாய் வருகின்றதோ, எப்படி கிடைக்கின்றதோ, அதற்கான முயற்சி எதுவோ அது காரணமும் ஆகின்றது. அதாவது உண்மையான பொருள் அக்ஷரம், அதுலேருந்து மாயை பிரம்மம் உண்டாச்சு. இப்ப மாயையிலிருந்து 2 நிலைமை உண்டாகுதுன்றாரு. அந்த 2 நிலைமை என்னன்னா, ஒண்ணு காரணம், காரியம். இப்ப நம்ம ஏன் மாயையில இருக்கோம்? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. இப்ப சாமி இந்த மாயைன்னு சொல்றாரு, ஆனா ஏன் நம்மள மாயையிலே விட்டுருக்காரு? மாயைன்னு சொல்றீங்கல்ல, இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, இந்த மாயைன்னு சொல்றீங்க, அப்ப ஏன் எங்களை மாயையிலே விட்டுட்டீங்க? மாயையிலிருந்து தூக்க வேண்டியது தானே? அப்ப அதுக்கு 2 காரணம் இருக்குன்றாரு. ஒரு காரணம், ஒரு காரியம் இருக்குன்றாரு. அது என்ன அப்படின்னா, காரணம்னா என்ன? ஏதாவது ஒரு பொருளை நீங்க வாங்குறதுக்கு ஒரு காரணம் வேணும். காரியம்னா அந்த பொருளை வாங்கணும். அப்ப இந்த உலகத்துல நீங்க வந்ததுக்கு காரணம் ஒண்ணு இருக்கா இல்லையா? ஆமா, அந்த ஜீவசக்தியான வாயு கீழே இறங்கி வர்றதுனால அதனாலதான் நீங்க உலகத்துக்கு வந்துட்டீங்க. அப்ப உலகம் என்ன ஆகுது? காரியமாகுது. நீங்க எதுக்கு வந்தீங்க? ஒரு காரணத்துக்கு வந்தீங்க. ஒரு காரணத்துக்கு வந்து ஒரு காரியமா நீங்க இங்க இருக்கிறீங்க. அப்ப இந்த காரியமா உலகம் இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு காரணமா நீங்க வந்தீங்க. அந்த காரணத்தை முடிச்சுட்டு நீங்க கிளம்பணுமா இல்லையா? ஒருத்தர் வீட்டுக்கு போறோம். எதுக்கு போறோம்? காரியமா போறோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் அவர் வீட்டுக்கு நம்ம போறோம்னா, ஒரு உதவிக்கு போறோம். ஒரு 50 ரூபா கொடுங்கன்னு போறோம். அப்ப அந்த காரியம் வந்து நிறைவேறிச்சுன்னா நீங்க அங்கேயே இருக்கணுமா? வந்துடணும்ல. அப்ப இந்த உலகத்துக்கு நீங்க வந்தது எதுக்கு? ஒரு காரணத்துக்கு வந்தீங்க. சரி, அது என்ன காரணம்? ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படி வச்சுக்கோ, இல்லைன்னா வழி தவறி வந்துட்டோம் அப்படி வச்சுக்கோ. ஆனா அது வந்து வீட்டுக்கு போகணும் தானே? அதுலேயே உட்காந்துட்டு இருந்தா என்ன ஆகும்? அதனால இந்த உலகத்துக்கு நம்ம வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்துல ஒரு காரியம் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப மாயை ஏன் வந்ததுன்னா, மாயை வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. உன்னுடைய சலனம் என்பதனால மாயை வந்தது. அதனால என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் என்பது அது ஒரு காரணத்துக்கு இயங்கிட்டு இருக்கு. அது ஏன் இயங்கிட்டு இருக்கா? நீ மாயையில வருவன்னு அதுக்கு தெரியும். மாயையில வந்து அங்கதான் தஞ்சம் அடைவுன்னு அதுக்கு தெரியும். அதனால பரம்பொருள் என்ன பண்ணுது? ஒரு உலக உருளையை சுத்தி விட்டுக்கிட்டு ஒன்னையா அதை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் தெளிவேன்னு அர்த்தம். ஆனா நீ தெளிவே மாட்டல அப்படின்னா என்ன பண்றது? அதனால என்ன சொல்றாருன்னா, இங்க காரணம் காரியம் 2